அம்மா ஓ பொங்கல் வந்தாலே இந்த கிழங்கு ஃபேமஸாம்மா. ஆமாம். ஏன்னா படைக்கிறதுக்கு இது நிறையா தேவைப்படும். ம் இங்கே பாருங்க அம்மா, ஓ என்ன அலச ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். இங்கே பாருங்க சைஸாக கட் பண்ணியிருக்காங்க. அம்மா ஓ இந்த கிழங்கு பற்றி எப்படி இருக்குன்னு முள்ளங்கி மாரி இருக்கு. கிழங்கு அள்ளி வச்சிட வேண்டியதான். ஆமாங்க, நல்லா அலசியாச்சு கிழங்க. இங்கே பாருங்க, பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, தோல் உரித்து ரெடியாக இருக்கு. பாலை காய்ச்சிட்டு அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்குல தான் அடை செய்ய போகிறோம். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணோம்? போய் சக்கரவள்ளி கிழங்க அரிஞ்சிட்டு ஆ அவிக்கணும். ஆ அவிச்சு எடுத்துக்கிட்டு ரவா, பால், காய்ச்சின பால், ஜீனி இது இருந்தால் போதும். இது மட்டும் போதுமா? அது மட்டும் இருந்தால் போதும். நல்லா இனிப்பாக இருக்குமா? இனிப்பாக இருக்கும். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருஷம் கடைசி. ஆமாம் தானம்மா? ஆமாம். 2025 எப்படி போச்சுன்னே தெரியல. போயிடுச்சு. அம்மா ஓ எல்லாத்துக்கும் அட்வான்ஸு ஹாப்பி நியூ இயர். ஆமாம். அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். வாம்மா. என்ன அறிய ஆரம்பிச்சாச்சா? அரிய ஆரம்பிச்சாச்சு. இது மாதிரி அரிஞ்சு போட்டுக்கணும். ஆமாங்க, இங்கே பாருங்க கிழங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அம்மா ஓ பொங்கல் வந்தாலே இந்த கிழங்கு ஃபேமஸாம்மா. ஆமாம். ஏன்னா படைக்கிறதுக்கு இது நிறையா தேவைப்படும். ம் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் நல்லா இனிப்பாக இருக்குங்களம்மா. நல்லா இனிப்பாக இருக்கும். அது இனிப்பாக இருக்குங்க. இந்த கிழங்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்னம்மா பிடிக்கும்? சாப்பிட்லாம், கால் வலி வந்துடும். இந்த கிழங்குமா? ஆமாம், இது வாய்வு. அம்மா ஓ என்ன அலச ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். இங்கே பாருங்க சைஸாக கட் பண்ணியிருக்காங்க. அம்மா ஓ இந்த கிழங்கு பற்றி எப்படி இருக்குன்னு. முள்ளங்கி மாரி இருக்குது. ஆ ரோஸ் கலரில் இருக்கும் முள்ளங்கி, அதே மாதிரியே இருக்குது கலரு. ஆமாம்மா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 அலசம் தானேம்மா. ஆமாம். அப்படியே பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தண்ணியில் பார்க்குறப்பே. அம்மா இது வந்து உடம்புக்கு நல்லதா? வாய்வு. வாய்வு? கால் வலி வந்துடும். அப்படின்னா யாருமே கிழங்கே சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், இது எப்பயோ ஒரு வருஷத்துக்கு மேலே தானே, இது எப்பொழுதும் காய்க்கிற கிழங்குல. ஆமாம், சாப்பிட்லாங்க. புரிஞ்சாம்மா? அரிசி எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே காமிம்மா. இங்கே பாருங்க அப்படியே எப்படி இருக்கு பாருங்க அழகா. இப்போ கிழங்கு நல்லா அழைச்சிட்டு வந்துச்சு. அடுப்பை பற்ற வச்சு கிழங்கு அவிச்சுப்போம். இங்கே வர குண்டானை போட்டுருவோம். இந்த குண்டானில் தான் அவிக்க போகிறேன். புது குண்டானா? ஆமாம். தண்ணி ஊற்றுரும். ஊற்றுமா. கிழங்கு அள்ளி வச்சிட வேண்டியதான். ஆமாங்க, நல்லா அலசியாச்சு கிழங்க. அம்மா ஓ எல்லா கிழங்கும் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேகணுமா? ஆமாம், வெந்துடும் இது சட்னி. அம்மா ஓ என்ன கிழங்குலாம் வந்துடுச்சா? வந்துட்டு இங்கே பாருங்க நல்லா தோல்லாம் உறிஞ்சிடுச்சு பாருங்க. ஆமாம்மா, நல்லாவே வந்துட்டு. எடுத்துருமாம்மா? எடுத்துரும். எடுமா. இங்கே பாருங்க கிழங்கெல்லாம் அப்படியே இது மாரி இருக்கு, மாவு மாதிரி. என்ன தோல் உரிச்சாதா? ஆமாம். இங்கே பாரு சூடோட உரிச்சாதான். சூடோட உரிக்கணுமா? ஆனால் எல்லாமே உரிச்சே இருக்கு பார்க்குமா. நல்லா வெந்துருச்சு கிழங்கு. ஆமாங்க, தோலை உரிச்சிட்டு அப்படியே வச்சு பிசைய வேண்டியதுதான். இந்த பாருங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சூடோட உரிக்கணுமாம்மா. ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வர்றது. இந்த தோல் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. என்ன தோல்லாம் உரிச்சாச்சா? தோல் உரிச்சாச்சு. இப்போ பாலை ஊற்றி காய்ச்சிக்கணும். காய்ச்சுமா.
உண்டான போட்டுரும். பாலை ஊற்றிடும். ஊற்றுமா. பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தோல் உரித்து ரெடியாக இருக்கு. பாலை காய்ச்சிட்டு பிசைஞ்சிட வேண்டியதான். ஆமாம். என்ன பாலெலாம் காய்ச்சியாச்சா? பால் காய்ச்சி வச்சுட்டு இப்போ கிழங்க நல்லா மசியணும் நல்லா. ஆ ஆமாம். இங்கே பாரு, பால் பார்த்திங்கன்னா ஆறிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கெல்லாம் போட்டாச்சு. ரசைமா நல்லா மசிது, கையிலே மசிஞ்சிடலாம். ஆமாங்க. நம்ம அப்படியே இந்த கிழங்கெல்லாம் இந்த இதெல்லாம் வச்சு ஒரு இதை வச்சு அழுத்துவோம்லம்மா. ஆமாம். அந்த ஸ்டாண்டு மாதிரி வெயிட்டாக இருக்கும், அது இல்லைங்க. நல்லா கையாலே பிசைஞ்சாது. என்ன கிழங்கு நல்லா பிசைஞ்சாச்சா? நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்க, ஏதோ உருளைக்கிழங்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா, ஓ, அடுத்து என்னம்மா பண்ணோம்? பால் ஊற்றணும். ஊற்றுமா. பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான பாலுங்க. என்ன நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா இல்லையா? மிக்ஸ் ஆகிட்டு. இங்கே பாருங்க, நல்லா கட்டியாக இருக்குது. அம்மா, அடுத்து என்ன பண்ணோம்? ரவா. ரவா போட்டுமா? ம், போடுமா. கிண்டுமா. உப்பு தேவையான உப்பு போட்டுருவோம் கொஞ்சமாக. உப்பா? என்ன நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ தாங்க கொஞ்சம் மாவு பக்குவத்துக்கு வந்திருக்கு. அம்மா, அடுத்து என்ன பண்ணோம்? ஜீனி போட்டுருமாம்மா? ம், போடுமா. பாருங்க, நம்மகிட்ட எது இருக்கோ அது போடலாங்க. நாட்டு சர்க்கரையும் போடலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஜீனி தாங்க போட்டிருக்கோம். இது போட்டால் இந்த கலர்லேயே இருக்கும். நாட்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் கருப்பாக தானமா ஆகும். கலராக இருக்கும். ஆமாம். இது கரெக்டாக இருக்குமாம்மா? கரெக்டாக இருக்கும். இதில் ஊற்றிடுமாம்மா? ஊற்றிடுவோம். இங்கே பாருங்க, என்ன மாவுலாம் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு தோசையை ஊற்றிட வேண்டியதுதான். அடுப்பை பற்ற வைமா. தோசைக்கல்ல போட்டாச்சு. தோசைகள் காஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம். மா, ஓ, தோசையை ஊற்றிடுமா? ம், ஊற்றுறோம். ஊற்றுமா. அம்மா, இந்த சின்னதை தான் பண்ணோம். ஆமாம். பாருங்க. ஆமாங்க. ஒரு கரண்டி தான். என்ன நல்லா வெந்துருச்சா இல்லையா? வெந்துருச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. பெத்தியாச்சாம்மா? பெட்டியாச்சு. இங்கே பாருங்க, செம்ம கலருங்க. மா, ஓ, எடுத்துருமா? எடுத்துருவோம். எடுமா. இங்கே பாருங்க, ஏற்கனவே ஒன்று சுட்டாச்சு. இது ரெண்டாவதுங்க. ஆ, ஓ, மூணாவது சுட்டுருமா? ம், சுட்டுருவோம். சுடுமா. ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நம்ம சின்னதாக சுட்டதாங்க நல்லாயிருக்கும். போதுமாம்மா? போதும். இதில் வேகணுங்க. அம்மா, ஓ, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியாம்மா? சொல்கிறோம். ஆமாங்க. இங்கே பாருங்கள், என்ன எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. அம்மா, ஓ, சாப்பிட்ருமா? ம், சாப்பிட்டு. அப்படியே கொஞ்சம் எடுமா. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா சாப்பிடுவாங்க. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இனிப்புலாமா? இனிப்பு கம்மியாக தான் போட்டேன், அதிகமாக சேர்த்துக்கூடாதுன்னு. ஆமாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா, ஓ, இந்த வருஷம் கடைசி ஸ்வீட்டா? ஆமாம். ஆமாம். இதுக்கு தானே பார்த்தீங்கன்னா
விடிஞ்சதுன்னா நியூ இயரு. ஓகே தானம்மா? ஓகே தான். ஆமாங்க, எல்லாத்துக்கும் அட்வான்ஸு ஹாப்பி நியூ இயருங்க. எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், நல்லா பார்த்து ஹாப்பியாக பத்திரமா இருங்க. ஆமாம், எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும். இந்த வருஷம் எப்படி போச்சு அதேமாதிரி அடுத்த வருஷமும் ஓகே தானம்மா எல்லாம்? ஓகே தான்.